ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து எக்ஸல் எம்எஸ் எக்ஸலோட தேர்ட் பார்ட். ஸோ இதில் வந்து நம்ம VLOOKUP பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ VLOOKUP வந்து எக்ஸல் இருக்க ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ VLOOKUP ஃபங்க்ஷனோட ஒரு ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எந்த வேல்யூவை சர்ச் பண்ணுறோமோ அந்த வேல்யூ வந்து நம்ம சர்ச் பண்ணுற டேபிளோட லெஃப்ட் மோஸ்ட் காலம்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஹாலிடே ஐடின்னு இருக்கு. இங்க என்னன்னா இந்த இடத்துல இருக்க என்னோட டேபிள்ல வந்து ஒரு ஹாலிடே ஐடி. ஓகேவா? அதாவது ஹாலிடே பேக்கேஜ் ஒரு ஐடி. அந்த இப்போ ஸ்பெசிஃபிக்கா இப்போ இந்த 1990 AUS இந்த ஐடியோட வேல்யூ, இந்த ஐடி போட்டேன்னா எனக்கு இந்த ஐடியில இருக்கவங்க வந்து ஆஸ்திரேலியா போறாங்க. அந்த ஆஸ்திரேலியால வந்து இந்த கிராண்ட் பேரியர் ரீஃப்ன்ற ரெசார்ட்ல தங்குறாங்க. 32 டேஸ்க்கு இருக்காங்க. டிராவல் மோட் வந்து பிளேனு. பிரைஸ் வந்து $750. ஓகேவா? இப்போ சி இந்த இடத்துல வந்து நான் ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கு. இப்போ எனக்கு வந்து ஹாலிடே ஐடி இங்கே வரும். ஈக்குவல் டு ஓகேவா? இப்போ இந்த ஹாலிடே ஐடி வந்து எந்த கண்ட்ரி போறாங்க அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் வந்து நம்ம VLOOKUP யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நீங்க வந்து ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் டேட்டாஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டேட்டா இருக்கப்ப நம்மளால வந்து போய் சர்ச் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஓகேவா? அதாவது இந்த ஹாலிடே ஐடி எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்கு தான் வந்து நம்ம VLOOKUP ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ நான் வந்து கண்ட்ரி செலக்ட் பண்ணணுமா? ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த ஹாலிடே ஐடி வந்து எந்த கண்ட்ரி போயிருக்காங்க அப்படின்றத வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபங்க்ஷன் என்னன்னா ஈக்குவல் டு VLOOKUP பிராக்கெட் ஓப்பன் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் எந்த வேல்யூ லுக்கப், அதாவது லுக்கப் வேல்யூனா என்னன்னா சி VLOOKUP போட்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ண உடனே எக்ஸல் வந்து 4 விஷயம் காட்டும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லுக்கப் வேல்யூ, அடுத்து வந்து டேபிள் ஆஃப் அரே, அடுத்து வந்து காலம் இண்டெக்ஸ் நம்பர், அடுத்து வந்து ரேஞ்ச். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த லுக்கப் வேல்யூ என்னன்னா நம்ம வந்து எந்த வேல்யூவை தேடுறோம். ஓகேவா? ஸோ நம்ம எந்த வேல்யூ தேடுறோம்? இந்த ஹாலிடே ஐடி தேடுறோமா? ஸோ அப்போ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அது வந்து J9. ஓகேவா? அடுத்து கமா டேபிள் அரேனா என்னன்னா நம்ம வந்து எந்த டேபிள்ல தேட போறோம். ஓகேவா? ஸோ நான் தேடுறது வந்து இந்த டேபிள். ஓகேவா? ஸோ இந்த டேபிளை நான் ஃபுல்லா செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா F4, தட் இஸ் ஐ எம் மேக்கிங் திஸ் காலம் ஃப்ரீஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இதை வந்து ஏன் ஃப்ரீஸ் பண்றேன் அப்படின்றத வந்து ஸோ ஏன் ஃப்ரீஸ் பண்றேன்றது வந்து நான் என்ன சொல்றதுன்னா, இன்கேஸ் நான் இப்போ ஃப்ரீஸ் பண்ணாம விட்டுனா நீங்க வந்து டிராக் பண்றப்ப என்ன ஆகும்னா அந்த டேபிளும் வந்து கீழே டிராக் ஆகி மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஆக்சுவலா இதை முடிச்சுட்டு நான் இந்த ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் வந்து என்னன்றதை நான் சொல்றேன் இப்போ. ஓகேவா? இப்போ வந்து இந்த டேபிள்ல சர்ச் பண்றேன். அடுத்து வந்து காலம் இண்டெக்ஸ் நம்பர்னா, அதாவது நான் வந்து எனக்கு கண்ட்ரி வேணுமா, அந்த கண்ட்ரி வந்து இந்த டேபிள்ல எத்தனாவது காலம்ல இருக்கு? 2வது காலம்ல இருக்கா? அப்ப கமா போட்டுட்டு நான் 2ன்னு போடணும். அடுத்து எனக்கு வந்து ட்ரூ வேல்யூ வேணுமா, இல்ல அதாவது ட்ரூ மேட்சா இல்ல வந்து அப்ராக்சிமேட் மேட்சா அப்படின்றதுக்கு வந்து கேக்குது. அப்ராக்சிமேட் மேட்ச்னா இப்போ நான் வந்து எனக்கு 1990 AUS இருக்கா, அப்ராக்சிமேட் மேட்ச் நான் கிளிக் பண்ணேன்னா 1990 AUB இல்ல AUV இந்த வேல்யூலாம் எனக்கு காட்டும். ஆனா எனக்கு அது தேவையில்லை. எனக்கு எக்ஸாக்டா 1990 AUS தான் வேணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? எக்ஸாக்ட் மேட்ச் இல்லைன்னா கமா போட்டுட்டு ஃபால்ஸ்ன்னு நான் டைப் பண்ணணும். ஓகேவா? ஃபால்ஸ்ன்னு டைப் பண்ணிட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என் தப்பு பண்ணிருக்கேன். ஸோ J9. ஓகே. ஸோ ரெண்டாவதுல தான் இருக்கு. மாட்டேங்குது. ஸோ VLOOKUP next வந்து 2 எக்ஸாக்ட் முடிச்சுக்கோங்க. ஓகே. ஆஸ்திரேலியா. இப்போ அந்த ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி 2 3 சொன்னா அது என்னன்றது வந்து நான் இங்க சொல்றேன். இப்போ அது எப்படி சொல்றது? இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து 10ன்னு போடுறேன். ஓகேவா? இப்போ எனக்கு இங்க வந்து 1 2 3 4 5 6
ஓகே. இப்ப இங்க என்னன்னா ஓகேவா? அதாவது எனக்கு இந்த 1 2 3 4 5 இருக்க எல்லாத்துலயுமே வந்து நான் என்ன பண்ண போறேன்னா 10 ஆட் பண்ணணும். ஓகேவா? சோ நான் இப்ப அங்க என்ன பண்ண போறேன்? நான் வந்து ஒரு இடத்துல இந்த இடத்துல வந்துட்டு இப்போ 1 பிளஸ் இங்க என்ன பண்ணுவோம்னா ஈக்குவல் டு 1 பிளஸ் 10 அப்படின்னு போடுமா? அடுத்து மறுபடியும் இந்த இடத்துல ஈக்குவல் டு அதாவது இந்த வேல்யூ பிளஸ் 10 அப்படி போடுவோமா? பட் அந்த மாதிரிலாம் போடாம எப்படி ஸ்ட்ரைட்டாவே ஃபார்மலைஸ் பண்றதுன்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஈக்குவல் டு 1 பிளஸ் இந்த வேல்யூ. ஓகேவா? இப்போ என்டர் என்ன 11ஆ? இப்ப அதே மாதிரி நான் வந்து புடிச்சு நான் இந்த இடத்துல டிராக் பண்ணேன்னா என்ன ஆகும் பார்ப்போமா? என்ன இருக்கு இந்த இடத்துல? இப்போ இங்க வந்து 2 அப்படியே வந்துருச்சு, இங்க 3 அப்படியே வந்துருச்சு, இங்க 15 இருக்கு, இங்க 7 இருக்கு, இங்க 9 இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இங்க என்ன இருக்குன்னு நான் காட்டுறேன். இப்போ நான் இந்த இடத்துல F2 கிளிக் பண்ணேன்னா எந்த 2 செல்ல ஆட் பண்ணிருக்கேன்றது காட்டும். ஓகேவா? அதாவது A6ஐயும் D3யும் ஆட் பண்ணிருக்கேன். கரெக்டா? அடுத்தது இப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன ஆட் ஆயிருந்திருக்கணும்? B7ம் D3யும் ஆட் ஆயிருக்கணும். பட் ஆனா F2 கிளிக் பண்ணா என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். அதாவது சி இப்போ இங்க 1 அடுத்து 10 ஆட் ஆச்சா? அடுத்து நான் டிராக் பண்ணப்ப என்ன ஆச்சுன்னா இந்த 1ல இருந்து ஒரு ஸ்டெப் கீழ வந்துச்சு. 2 வந்திருக்கு. அடுத்து 10ல இருந்து ஒரு ஸ்டெப் கீழ வந்துருச்சு. கரெக்ட்டா? ஆனா எனக்கு 10ல இருந்து கீழ வரக்கூடாது. கரெக்ட்டா? எனக்கு வந்து எல்லா செல்லுமே வந்து எனக்கு 10 10ஆ தான் ஆட் ஆகணும். அப்போ சி சோ அதுக்கு தான் என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து இந்த காலம வந்து நான் ஃப்ரீஸ் பண்ண போறேன். அதாவது அந்த செல்ல இப்ப ஈக்குவல் டூ இது பிளஸ் இது. ஓகேவா? சோ இப்போ இந்த D3 ஓகேவா? இந்த D3ன்றது வந்து எனக்கு மூவே ஆகக்கூடாது. சோ அதுக்கு என்ன பண்ண போறேன்னா, நான் 2 சைட்லயும் டாலர் போட போறேன். அதாவது $D $3 தட் மீன்ஸ் எனக்கு அந்த செல் வந்து அங்கேயே தான் இருக்கும். ஓகேவா? அதாவது நான் கீழ டிராக் பண்ணாலும் சரி, ஏதாவது லெஃப்ட் சைடு, ரைட் சைடு எந்த சைடு டிராக் பண்ணாலும் எனக்கு D3 அப்படியே தான் இருக்க போகுது. ஓகேவா? இப்ப இப்ப நான் டிராக் பண்ணி காட்டுறேன். எல்லா வேல்யூவும் கரெக்ட்டா ஆட் ஆயிரும். புரிஞ்சுச்சா? இப்போ இன் கேஸ் ஏதோ ஒரு இடத்துல வந்து நான் டாலர் போடாம விட்டாலுமே, இப்போ சி இப்ப நான் இந்த இடத்துல வெறும் 3 மட்டும் போடுறேன். ஓகேவா? சோ இப்ப இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஓகேவா? சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இப்படி இருக்குன்ற மாரி வச்சுக்கோமே. 1 2 3 4 5 ஓகேவா? சோ இப்போ இங்க ஈக்குவல் டூ திஸ் பிளஸ் திஸ். ஓகேவா? சோ இதுல நான் என்ன பண்றேன்னா, வெறும் ஆ டிக்கு மட்டும் டாலர் போட்டுட்டு இப்ப என்டர் கொடுக்குறேன். இந்த இதுக்கு ஓகே ஆயிடுச்சு. இப்ப அடுத்து இப்ப நான் டிராக் பண்றேன் பாருங்க. ஓ செட் ஆகுதா? ஆ. இப்ப இங்க என்ன ஆயிடுச்சு? ஆக்சுவலா இந்த இடத்துல எனக்கு வந்து D3யும் F7ம் ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்ப அடுத்தது எனக்கு என்ன இருக்கணும்? எனக்கு ஒன்ஸ் அடுத்து இந்த செல்ல எனக்கு D3யும் G7ம் ஆட் ஆயிருக்கணுமா? பட் என்ன ஆட் ஆயிருக்குன்னு பார்ப்போமா? ஒரு செல் மூவ் ஆயிடுச்சு. அதாவது இந்த சைடு மூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? எனக்கு வந்து பக்காவா ஆணி அடிச்ச மாதிரி அதே இடத்துல ஃபிக்ஸ் ஆகணும்னா $D $C. ஓகேவா? சோ அந்த எந்த செல் வந்து மூவே ஆகக்கூடாதோ அந்த செல்ல வந்து எக்ஸாக்டா ஃப்ரீஸ் பண்ணிருக்கும். எக்ஸாக்டா ஃப்ரீஸ் பண்ணிட்டு டிராக் பண்ணீங்கன்னா we will get the answer. இப்ப ஆன்சர் வரும் பாருங்க. வந்துருச்சா? சோ இதுதான் வந்து இந்த அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் அண்ட் எக்ஸாக்ட் ரெஃபரன்ஸ்னு சொல்றது. ஓகேவா? ஓகே. சோ ஒன்ஸ் அகைன் பேக் டு VLOOKUP. இப்போ வந்து எனக்கு ரெசார்ட்டோட நேம் வேணும். ஓகேவா? சோ இப்போ ஈக்குவல் டு ஒன்ஸ் அகைன் VLOOKUP பிராக்கெட் ஓபன் பண்றேன். நான் லுக்அப் வேல்யூ என்ன? இந்த ஹாலிடே ஐடியோட ரெசார்ட் நேம் வேணும். ஓகேவா? சோ இந்த ஹாலிடே ஐடி. இந்த ஹாலிடே ஐடியை எங்க தேடுது? இந்த காலம்ல தேடுது. ஓகேவா? சோ எப்பயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. VLOOKUPல நான் தேடுற வேல்யூ வந்து அந்த டேபிளோட லெஃப்ட் மோஸ்ட் காலம்ல இருக்கணும். ஓகேவா? நான் ஹாலிடே ஐடி தேடுறேன்னா அந்த ஹாலிடே ஐடி தான் அந்த டேபிளோட லெஃப்ட் மோஸ்ட் காலமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா VLOOKUP அந்த இடத்துல வேலை செய்யாது. நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க தேடுற வேல்யூவை கட் பண்ணி லெஃப்ட் மோஸ்ட் காலத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் VLOOKUP யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து
ரெசார்ட் நேம் வந்து எந்த காலம்ல இருக்கு? 3வது காலம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் காலம் ஹாலிடே ஐடி, 2வது காலம் கண்ட்ரி, 3வது காலம் தான் ரெசார்ட் நேம். அப்ப கமா போட்டுட்டு 3. ஏன் 3 போடுறேன்னா, எனக்கு வந்து இந்த இடத்துல ரெசார்ட்டோட நேம் தான் வேணும். ஓகேவா? ரெசார்ட்டோட நேம் வந்து 3வது காலம்ல இருக்கு. அதனால 3 போடுறேன். அடுத்து கமா போட்டுட்டு எனக்கு வந்து அப்ராக்ஸிமேட் மேட்ச் வேணுமா? எக்ஸாக்ட் மேட்ச் வேணும். எனக்கு வந்து எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். அப்ப ஃபால்ஸ். என்டர். இந்த ஹாலிடே ஐடி கிராண்ட் பிரீஃப் ரீஃப்ன்ற கிராண்ட் பேரியர் ரீஃப்க்கு போகுதா? அடுத்து அதே மாதிரி நம்பர் ஆஃப் டேஸ் ஈக்குவல் டு போட்டு வி லுக்அப் ஓப்பன் பிராக்கெட் லுக்அப் வேல்யூ என்ன? இந்த ஹாலிடே ஐடி. அடுத்து எந்த டேபிள் ஆஃப் அரே வந்து இது. ஓகேவா? அடுத்து கமா போட்டுட்டு காலம் இண்டெக்ஸ் வந்து எத்தனாவது காலம்ல இருக்குது? 4வது காலம்ல இருக்கு. எனக்கு வந்து எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். ஸோ ஃபால்ஸ். என்டர். 32. அதே மாதிரி டிராவல் மோட்னா என்ன? ஈக்குவல் டு வி லுக்அப் ஓப்பன் பிராக்கெட் லுக்அப் வேல்யூ வந்து என்னது? இந்த வேல்யூ கமா டேபிள் அரே கமா காலம். ஸோ மோட் ஆஃப் டிராவல் வந்து எத்தனாவது காலத்தில் இருக்கு? 1 2 3 4 5th காலம்ல இருக்கு. கமா ஃபால்ஸ். என்டர். பிளேன். அதே மாதிரி பிரைஸ். ஸோ ஈக்குவல் டு வி லுக்அப் வேல்யூ வந்து இது. ஸோ டேபிள் ஆஃப் அரே வந்து இந்த டேபிள் கமா காலம் வந்து 6வது காலமா 1 2 3 4 5 6. அடுத்து கமா இது இங்கே வந்து எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த எக்ஸாக்ட் மேட்ச் ட்ரூ மேட்ச் வந்து என்ன, அதாவது அப்ராக்சிமேட் மேட்ச் வந்து அடுத்த கொஸ்டின்ல நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? என்னாச்சு இந்த இதில் நம்மளால ஆன்சர் வர மாட்டேங்குது. லுக்அப் வேல்யூ இஸ் திஸ் கமா டேபிள் ஆஃப் அரேஸ் இது. அடுத்து என்ன பண்ணணும்? காலம் வந்து 1 2 3 4 5 6 கமா ஃபால்ஸ். ம் 750. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் காலம் ஐடிக்கு பதிலாக நான் வேற ஒரு காலம் ஐடி போடுறேன். இப்போ வந்து நான் இந்த 10வது ரோல் இருக்க காலம் ஐடி போட்டேன்னா எல்லா வேல்யூவும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். நான் வந்து இந்த காலம் செலக்ட் பண்ணா ஃப்ரான்ஸு நைஸு 7 பிளேனு 289 எல்லாமே வந்துருச்சா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஹாலிடே ஐடி வந்து எது போட்டாலும் சரி, இது இந்த டிஹெச் இந்த போடுவோமா? எல்லா வேல்யூயும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வீலுக்கப்போட வேல்யூ. ஓகே. இப்போ அடுத்து இப்போ இந்த ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க வந்து ஒரு மெக்கானிக் இருக்காரு. ஓகேவா? அந்த மெக்கானிக் வந்து இந்த டேபிள் என்ன கொடுத்துருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த மெக்கானிக் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு நார்மல் நாள்ல ஒரு 9 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல வந்து வேலை செஞ்சாருன்னா 1 மணி நேரத்துக்கு 50 ரூபா வாங்குறாரு. ஓவர் டைம் பார்த்தாருன்னா அன்னைக்கு 75 ரூபாய் சம்பளம் வாங்குவார். ஓகேவா? நார்மல் வீக்கெண்ட்ல வேலை செஞ்சாருன்னா 100 ரூபாய் வாங்குவாரு. வீக்கெண்ட்ல ஓவர் டைம் பார்த்தாருன்னா 150 ரூபாய் வாங்குவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஒரு எம்ப்ளாயியோட ரேட்டு. ஓகேவா? இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிமூவிங் ஓல்டு பிளாஸ்டர். ஓகேவா? ஸோ ரிமூவிங் ஓல்டு பிளாஸ்டர்ன்ற ஒரு வேலையை பண்றாரு. எவ்வளவு நேரத்துக்கு பண்றாருன்னா 4 மணி நேரத்துக்கு பண்றாரு. எப்ப? ஸ்டாண்டர்ட் ரேட்ல பண்றாரு. இப்ப ஸ்டாண்டர்ட் ரேட்ல பண்ணா 1 மணி நேரத்துக்கு எனக்கு 50 ரூபாய் வேணும். ஓகேவா? இங்க என்ன பண்றாரு? 4 மணி நேரம் பண்றாரு. அப்ப எனக்கு வந்து இந்த இடத்துல 200 ரூபான்னு வரணும். கரெக்டா? அடுத்து 2வது வந்து பாருங்களேன், இந்த ப்ரூ டைம்னு இருக்கா? ஸோ ப்ரூ டைமும் அதே தான். ஸ்டாண்டர்ட்ல 1/2 மணி நேரம் பண்றாரு. அப்ப எனக்கு வந்து இங்கே 25 ரூபான்னு வருமா? ஏன்னா 1 மணி நேரத்துக்கு 50 ரூபான்னா ஸ்டாண்டர்ட்ல 1/2 மணி நேரத்துக்கு 25 ரூபாய். ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி நான் வந்து கால்குலேட் பண்றது? ஓகேவா? ஃபார்முலா யூஸ் பண்ணி VLOOKUP யூஸ் பண்ணி கால்குலேட் பண்றதை பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ ஈக்குவல் டு VLOOKUP. ஓகேவா? இப்போ நான் வந்து எந்த வேல்யூவை வந்து நான் பார்க்குறேன்? அவங்க வந்து இந்த E6ல இருக்கா? அதாவது ஸ்டாண்டர்டா? ஓகே. இதை வந்து ஸோ ஈக்குவல் டு VLOOKUP. ஸோ என்னோட லுக்அப் வேல்யூ என்னன்னா இந்த ரேட்டு. அவர் வந்து எந்த டைம்ல வேலை செய்யறாரு? ஸ்டாண்டர்ட் டைம்ல வேலை செய்யறாரா, இல்ல ஓவர் டைம் பண்றாரா, வீக்கெண்டா, இல்ல வீக்கெண்ட்ல ஓவர் டைம்? ஓகேவா? நான் வந்து இது அந்த ரேட்டு தான் நான் வந்து செக் பண்ண போறேன். கமா. ஓகேவா? இதை எந்த காலம்ல செக் பண்றேன்?
இந்த காலம்ல செக் பண்றேன்னா கரெக்டா? ஆமா. அடுத்து இந்த காலம்ல இருந்து எனக்கு என்ன வேணும்? ஸ்டாண்டர்ட் டைம்ல 1 மணி நேரம் செஞ்சாருன்னா எவ்வளவு வேணும்? அதாவது எனக்கு 50 ரூபாய். ஓகேவா? அதாவது எனக்கு காஸ்ட் வேணுமா? காஸ்ட் வந்து அந்த டேபிள்ல எத்தனாவது காலமா இருக்கு? 2வது காலமா இருக்கா? ஓகேவா? அதாவது நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது இந்த காலம் தான். இந்த காலத்துல மொத்தம் இருக்கிறதே 2 காலம் தான். ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் காலத்துல வந்து அந்த எந்த டைம்ல வேலை அதாவது ஸ்டாண்டர்டா இல்ல வீக்கெண்டா, வீக்கெண்ட்ல ஓவர் டைமான்றது காட்டுறாரு. அடுத்து 2வது காலம்ல வந்து ஒவ்வொரு டைமுக்கும் எவ்வளோ 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்கன்றது காட்டுறாங்க. ஓகேவா? எனக்கு 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ வாங்குறாங்கன்றது தான் வேணும். அப்ப கமா போட்டு 2. எனக்கு எக்ஸாக்ட்டா வேணுமா? இல்ல ஃபால்ஸ் வேணுமா? அதாவது எக்ஸாக்ட்டா வேணுமா? அப்ராக்ஸிமேட்டா வேணுமா? எனக்கு எக்ஸாக்ட் மார்க்ஸ் தான் வேணும். அப்போ ஃபால்ஸ். என்டர். எனக்கு 50ன்னு வந்துருச்சு. 50 என்னன்னா, ஸ்டாண்டர்ட் டைம்ல 1 மணி நேரம் செய்றதுக்கு. ஆனா அவரு என்ன பண்ணியிருக்காரு? 4 மணி நேரம் பண்ணியிருக்காரா? அப்ப ஸ்டார் போட்டுட்டு இந்த இடத்துல இந்த ஹவர்ஸ மல்டிப்ளை பண்ணணும். இப்ப என்டர். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இத டிராக் பண்ண போறேன். டிராக் பண்ணோனே என்னாச்சு? n/a வருது. ஏன் n/a வருது? ஆக்சுவலா n/a வந்து கீழ இருக்க 4க்கு தான் வரணும். இதுக்கு ஏன் n/a வந்துருச்சு? இது ஸ்டாண்டர்ட் தானே. T7 ஃபால்ஸ் T7. வெயிட். ஆக்சுவலா இங்க வந்து நான் என்ன பண்ணணும்னா, நான் இன்டென்ஷனலாவே ஒரு மிஸ்டேக் பண்ணேன். அந்த மிஸ்டேக் என்னன்னா, இந்த காலத்த வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்றது. ஓகே. ம். இப்போ ஒர்க் ஆயிருச்சா? சோ அது என்னன்னா, ஆ சி ம். இப்போ நான் போன டைம் என்ன பண்ணேன்னா, நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணாம விட்டேன். சோ ஃப்ரீஸ் பண்ணாம விட்டனால என்னாச்சுன்னா, நான் வந்து அந்த ஒரு ஸ்டெப் கீழ போனோம் அப்படின்னா, சி அதான் நான் பண்றேன். கண்ட்ரோல் Z. ஆ கண்ட்ரோல் Z. ஆ. சோ இப்போ இந்த இடத்துல அதாவது இந்த இடத்துல வந்து நான் வந்து டேபிள ஃப்ரீஸ் பண்ணாம விட்டுருக்கேன். இப்ப இப்ப நான் இந்த செல்லுல அப்ளை ஆற ஃபார்முலாவ காட்டுறேன் பாருங்களேன். ஆக்சுவலா இந்த செல்லுல நான் டிராக் பண்றப்ப, நான் என்னோட டேபிள் வந்து இந்த இடத்துல இருக்கு. பட் ஆனா கம்ப்யூட்டர் தேடுற இடத்துல டேபிளே இல்ல. கரெக்ட்டா? சோ அதனால தான் நான் வந்து என்ன சொல்றேன்னா, டேபிள ஃப்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். இப்போ இந்த இடத்துல அதாவது இங்க இப்போ உங்களுக்கு இதுல நல்லா புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் காலத்துல F2 பார்த்தீங்கன்னா, டேபிள் இங்க இருக்கா? அடுத்து 2வது செல் அதாவது நான் ஃபுல்லா ஃபார்முலாவ டிராக் பண்ணிட்டேன். டேபிள ஃப்ரீஸ் பண்ணாம. ம். டேபிள ஃப்ரீஸ் பண்ணாம டிராக் பண்ணப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப பாருங்களேன். டேபிளும் ஒரு ஸ்டெப் கீழ வந்துருச்சா? அடுத்தது 3வது டைம் கீழ வந்தப்ப பாருங்களேன். டேபிள் அடுத்து 2 இது கீழ வந்துருச்சு. அடுத்து 4வதுல பார்த்தப்ப டேபிள் இத மட்டும் இங்க வந்துருச்சு. அடுத்து 5வது அந்த கடைசி ஒண்ணுக்கு பாருங்களேன். டேபிள் எங்க இருக்குன்ட்டு. அந்த டேபிள் வந்து ஆக்சுவலா இந்த ரெட் கலர் பார்டர்ல காட்டுறது தான் டேபிள் வேல்யூன்னு கம்ப்யூட்டர் வந்து தேட போகுது. அந்த தேடுற இடத்துல ஏதாவது வேல்யூ இருக்கா? வேல்யூவே இல்ல. சோ அதனால தான் என்ன சொல்றதுன்னா, எப்பயுமே டேபிள ஃப்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? டேபிள ஃப்ரீஸ் பண்ணிட்டு டிராக் பண்ணோம்னா, we will get the answer. ஓகேவா? சோ இந்த லேபர் டோட்டல்னா என்னன்னா, சம். ஓகேவா? சோ ஈக்குவல் டூ சம் ஃபங்ஷன் SUM பிராக்கெட் அப்படியே இது எல்லாத்தையும். சோ டோட்டலா அவர் வந்து 2050 ரூபீஸ் வந்து earn பண்றாரு. ஓகேவா? சோ கிளியர்? அடுத்த கொஸ்டின். இது ஒரு நல்ல கொஸ்டின். சி இங்க என்னன்னா, எனக்கு வந்து சி ஜெனீவா அடுத்து ஹாலிடே டைப். இங்க நான் வந்து ஒரு டூர் போறேன். ஓகேவா? சோ இப்ப நான் டூர் போற கண்ட்ரிக்கு ஒரு பேஸ் பிரைஸ் இருக்கு. ஓகேவா? அடுத்து நான் டூர் போயிட்டு அந்த கண்ட்ரில நான் தங்க போற ஹோட்டல் இருக்கு தெரியுமா? அந்த ஹோட்டலோட டைப்ப பொறுத்து என்னோட மல்டிப்ளையர் வந்து டிசைட் ஆகுது. கிளியரா? இந்த இடத்துல வந்து என்குயரி சிஸ்டம்னு இருக்கு. நான் வந்து ஜெனீவா போனேன்னா, ஜெனீவாக்குன்னு ஒரு பேஸ் பிரைஸ் இருக்கு. அடுத்து லக்ஸுரி ஹோட்டலுக்குன்னு சொல்லி ஒரு பேஸ் பிரைஸ் இருக்கு. ஓகேவா? சோ நான் அத தான் இங்க வந்து நான் கால்குலேட் பண்ண போறேன். இப்ப நான் வந்து ஜெனீவால லக்ஸுரி ஹோட்டல் எடுத்து தங்கியிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து என்னோட டோட்டல் எக்ஸ்பென்சஸ் என்னன்றத நான் கால்குலேட் பண்ணணும். இப்ப அத வந்து நான் ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண போறேன். இப்போ பேஸ் பிரைஸ்னா என்ன பண்ணணும்? சோ பேஸ் பிரைஸ் வந்து என்னோட கண்ட்ரிய பொறுத்து டிசைட் ஆகுமா?
அப்ப ஈக்குவல் டு வி லுக்கப் பிராக்கெட்ல நான் எந்த வேல்யூ லுக்கப் வேல்யூ என்னது டெஸ்டினேஷன். ஓகேவா? கமா. ஸோ எந்த டேபிள் எங்க இருக்கு? இங்க இருக்கு. டேபிளை செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரீஸ் பண்ணிடணும். எத்தனாவது காலம்? எனக்கு பேஸ் பிரைஸ் வந்து 2வது காலம்ல இருக்கா? அடுத்து 2. எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் வேணுமா இல்ல அப்ராக்சிமேட் வேணுமா? எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். ஸோ ஃபால்ஸ். என்டர். பேஸ் பிரைஸ் வந்துருச்சா? சி ஜெனிவாவோட பேஸ் பிரைஸ் வந்து 235 வந்துருச்சா? அடுத்து அதே மாதிரி லக்ஸுரி. ஸோ லக்ஸுரியோட மல்டிப்ளையர் என்னன்றது பார்க்கணும். ஸோ ஈக்குவல் டு அதே மாதிரி வி லுக்கப். லுக்கப் வேல்யூ என்ன? இந்த ஹாலிடே டைப். டேபிள் அரே எங்க இருக்கு? இந்த டேபிள் அரேவில் நான் பார்க்கணும். எத்தனாவது காலம்ல எனக்கு நான் தேடுற வேல்யூ இருக்கு? 2வது காலம்ல இருக்கு. எனக்கு எந்த மேட்ச் வேணும்? எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். ஃபால்ஸ் போட்டுட்டு என்டர் அடிச்சுன்னா எனக்கு வேல்யூ வந்துச்சு. ஓகேவா? லக்ஸுரிக்கு 150 ரூபா, அதாவது 150%. ஸோ இது என்னன்னா ஜஸ்ட் இந்த பேஸ் பிரைஸ் இன்டூ இது. ஓகே. ஸோ என்னோட டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து 352 ருபீஸா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அதுவே நான் ஜெனிவா போகாம நான் வந்து இங்க போறேன்னு வச்சுப்பேன், தாய்லாந்து போறேன்னு வச்சுக்கலாம். அப்போ என்னோட டோட்டல் எக்ஸ்பென்ஸ் வந்து 1005 ருபீஸா இருக்கும். ஓகேவா? அதாவது தாய்லாந்துல நான் லக்ஸரி ஹோட்டல் எடுக்கிறேன். இன்கேஸ் நான் தாய்லாந்துல லக்ஸரி ஹோட்டல் எடுக்காம தாய்லாந்து வந்து நான் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோட்டல் எடுக்கிறேன் அப்படின்னா என்ன வருது? ஈக்குவல் டு ஸோ அப்போ எனக்கு 670 ருபீஸ் தான் ஆகும். ஓகேவா? இப்போ அதுவே நான் தாய்லாந்து போகணும், நான் வந்து ஃப்ளோரிடா போகிறேன். ஓகேவா? ஃப்ளோரிடா போயிட்டு ஃப்ளோரிடாவில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஒரு லக்ஸரி ஹோட்டல் எடுக்கிறேன். அப்போ எனக்கு 720 ருபீஸ் ஆகும். கிளியர்? ஸோ இங்கே வந்து என்னன்னா இங்கே வந்து ஒரு இங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனிமல்ஸ் இருக்கு. அனிமலா இது என்னது? சம்திங். ஓகேவா? ஸோ இங்க வந்து ஒரு இது இருக்கு. அந்த ஒவ்வொரு அனிமல்ஸோட ஸ்கோர் கொடுத்துருக்கான். பட் நமக்கு மேட்டர் என்னன்னா ஒவ்வொரு ரேஞ்ச் ஆஃப் ஸ்கோருக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ரேட்டிங் இருக்கு. அதாவது 0 to 4னா புவர், 5ல இருந்து 9னா குட் டூ பெட்டர், 10ல இருந்து 14னா டூயிங் பெட்டர், மோர் தென் 15னா டெரிஃபிக். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் வந்து நான் அப்ராக்சிமேட் வாட்ச் வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ இங்க என்ன பண்ணணும்னா அந்த கொடுத்துருக்க ரேட்டிங்ஸ்ல லோயஸ்ட் வேல்யூலாம் தூக்கி எழுதுங்க. 0, 5, 10, 15. ரைட்டா? இப்ப 0வா இருந்தா என்ன? புவர். 5னா குட் டூ பெட்டர். அடுத்து இது வந்து டூயிங் பெட்டர், இது வந்து டெரிஃபிக். ஓகேவா? இப்ப ரேட்டிங் ஈக்குவல் டு வி லுக்கப். ஸோ லுக்கப் வேல்யூ என்ன? இந்த ஸ்கோரா? ரேட்டிங்ல ஈக்குவல் டு வி லுக்கப். நான் லுக்கப் வேல்யூ வந்து இந்த ஸ்கோர். ஓகேவா? கமா. எந்த டேபிள்ல பார்க்குறேன்? இந்த டேபிள்ல. கமா. எனக்கு எந்த காலம் வேணும்? ஸோ எனக்கு 2வது காலம் தான் வேணும். இதுல எனக்கு அப்ராக்சிமேட் மேட்ச் வேணும். டிஆர்யூஇ என்டர். குட் டூ பெட்டரா? அடுத்து ஜஸ்ட் மினிட் இந்த டேபிளை ஃப்ரீஸ் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. இப்போ சி ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ எல்லாம் பாருங்களேன். எல்லா வேல்யூவும் கரெக்டா இருக்கா? இப்போ 8 வந்து எங்க இருக்கு? 8க்கு வந்து எனக்கு டூயிங் பெட்டர், எனக்கு 8க்கு வந்து குட் டூ பெட்டர்னு வரணும். வந்துருச்சா? ஸ்கோர் 3க்கு வந்து புவர்னு வரணும். வந்துருச்சா? ஓகே. இப்போ வந்து இங்க என்ன ஃபங்க்ஷன், என்ன கான்செப்ட்ன்றத ஃபர்ஸ்ட் சொல்றேன்.
இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை கொடுத்துட்டு ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ கொடுத்து அதுக்கு VLOOKUP யூஸ் பண்ண சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த லோயஸ்ட் வேல்யூலாம் எடுத்து எழுதணும். ஓகேவா? இப்போ இங்க 0 to 4, 5 to 9, 10 to 14, மோர் தென் 15. ஓகேவா? இப்ப இந்த கொடுத்திருக்க ரேஞ்சில் லோயஸ்ட் வேல்யூ வந்து எழுதணும். ஓகேவா? அப்போ 0, 5, 10, 15 எழுதுமா? அடுத்து 0க்கு கரஸ்பாண்டிங்கா இருக்க வேல்யூ வந்து எழுதுறேன். 0னா புவர்னு வரும், 5னா குட் டூ பெட்டர், 10னா டூயிங் பெட்டர், 15னா டெரிஃபிக். ஓகேவா? இப்ப கம்ப்யூட்டர்ல நான் வந்து VLOOKUPல அப்ராக்சிமேட்ன்றத நான் கொடுத்தேன்னா 0ல இருந்து 4 வரைக்கும் அது புவர்னு கன்சிடர் பண்ணும். அடுத்து 5ல இருந்து 9 வரைக்கும். சி பிகாஸ் 0 அடுத்த வேல்யூ 5வா, அப்போ என்ன கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்னா 0, 1, 2, 3, 4 இந்த 4 வேல்யூக்கும் புவர்ன்றதை அசைன் பண்ணிடும். 5, 6, 7, 8, 9 இந்த அந்த இந்த வேல்யூஸ்க்குலாம் டூயிங் பெட்டர் பிகாஸ் 5 அதுக்கப்புறம் 10ன்றதுக்கு தான் வந்துருச்சு. அப்போ அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்னா இந்த இப்போ ஒரு வேல்யூ 8னா அது வந்து 5க்கானதா தான் கன்சிடர் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எக்ஸலோட இன்பில்ட் ஃபங்க்ஷன். கிளியர்? இப்போ இதே ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து இஃப் கிளாஸை வச்சு கூட போட முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே இதை வந்து VLOOKUP வச்சு போட்டேன்னா இப்போ அதுவே நான் VLOOKUP இல்லாம இஃப், ஓகேவா, இந்த வேல்யூ ஸ்கோர் வேல்யூ வந்து ஸ்கோர் வேல்யூ கிரேட்டர் தென் 15 அப்படின்னா எனக்கு என்ன வரணும்? டெரிஃபிக்னு காட்டணும். TERRIFIC. ஓகேவா? அப்படி இல்லைன்னா இஃப் நாட். ஓகேவா? இஃப் ஃபால்ஸா இருந்தா என்ன பண்றேன்? நான் அகைன் ஒரு புதுசா ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் ஓபன் பண்றேன். ஓகே, ஒன்ஸ் அகைன் இந்த ஸ்கோர் கிரேட்டர் தென் 10 இருக்கணும். இந்த இடத்துல கிரேட்டர் தென் 15 இல்லை, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஏன்னா 15 எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து கிரேட்டர் தென், ஸோ இந்த இடத்துல வந்து கிரேட்டர் தென் 10. ஓகேவா? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10. ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10னா எனக்கு என்ன வரணும்? டூயிங் பெட்டர்னு காட்டணும். ஸோ DOINGBETTER. அப்படி இல்லை ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ஒன்ஸ் அகைன் ஒரு இஃப் ஓப்பன் பண்றேன். இது வந்து நெஸ்டட் இஃப் கான்செப்ட்ல வரும். ஓகேவா? ஸோ இது ஒன்ஸ் அகைன் இது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இருக்கணும். கமா அப்படின்னா குட் டூ பெட்டர், COULD அப்படி இல்லை ஃபால்ஸா இருந்துச்சுன்னா 4. கரெக்டா? ஏன்னா லாஸ்டா அது ஒரே ஒரு கண்டிஷன் தான் பேலன்ஸ் இருக்கு. எத்தனை பிராக்கெட்? 1, 2, 1, 2, 3 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். 1, 2, 3. கரெக்டா? என்டர். சி இப்ப அதே வேல்யூ தான், ஆனா நான் வந்து இஃப் கிளாஸ் வச்சு யூஸ் பண்ணிருக்கேன். கிளியரா? சி இங்கேயும் அதே தான். ஓகேவா? பட் ஆனா நான் யூஸ் பண்ணது இஃப் ஃபார்முலா. நான் VLOOKUP யூஸ் பண்ணல, இஃப் ஃபார்முலா, அதாவது நெஸ்டட் இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இங்க என்னன்னா நெஸ்டட் இஃப் கான்செப்ட்டுக்கு வந்து பெரிய நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? நெஸ்டட் இஃப்ல இன்னொரு ஒரு கண்டிஷன் என்னன்னா 4, அதாவது நீங்க வந்து 4 ரேட்டிங் இருக்கா, 4 ரேட்டிங் இருந்ததுன்னா 3 இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பிகாஸ் கடைசி இஃப்ல வந்து 2 இதையும் சேர்த்து போட்டுருவோம். கரெக்டா புரிஞ்சா? அதாவது இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இதுல வந்து சி வந்து, அதாவது இந்த ஸ்கோர் கிரேட்டர் தென் 15னா டெரிஃபிக். ஓகேவா? இஃப் நாட்டுக்கு, அதாவது இப்போ ஜென்ரலா ஒரு இஃபோட ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கும்? ஈக்குவல் டு இஃப்னு போட்டோம்னா அந்த லாஜிக்கல் டெஸ்டிங் வேல்யூ இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரூனா நான் என்ன சொல்லணும், ஃபால்ஸ்னா என்ன சொல்லணும் அப்படின்றதான் இஃப் வந்து காட்டும். நான் வந்து லாஜிக்கல் ஃபங்க்ஷனை கொடுத்துட்டேன். ஸ்கோர் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 15 இருந்துச்சுன்னா நீ என்ன சொல்லணும்னா டெரிஃபிக்னு சொல்லிட்டேன். தப்பா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா திரும்ப இன்னொரு இஃப் ஃபங்க்ஷனை ரன் பண்ணு. அந்த டைம்ல ஸ்கோர் கிரேட்டர் தென் 10 இருந்ததுன்னா டூயிங் பெட்டர். இல்ல அப்பவும் வந்து எனக்கு 10க்கு மேல வரலன்னா அடுத்து மறுபடியும் இன்னொரு ஒரு இஃப் ஃபங்க்ஷன் ஓபன் பண்ணு. அதுல அட்லீஸ்ட் 5 ஓடவாது பெருசா இருந்ததுன்னா குட் டூ பெட்டர்னு போடு, அப்படி இல்லைன்னா புவர்னு போட்டுரு. ஓகேவா? அதுக்கப்புறம் 3 பிராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் அடிச்சுட்டு ஃபுல்லா டிராக் பண்ணோம்னா we will get the answer. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னன்னா நெஸ்டட் இஃப் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை VLOOKUP யூஸ் பண்ணியும் போடலாம், இல்லை நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணியும் போடலாம். உங்களுக்கு எந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கு, எதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அது இது பண்ணிக்கணும். ஸோ VLOOKUPனா நீங்களே வந்து ஒரு லுக்அப் டேபிள் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டேபிள்லாம் வந்து நம்மளா தான் போடணும். அப்படி இல்லை இதெல்லாம் வந்து எனக்கு இந்த லுக்அப் டேபிள்லாம் வந்து பண்ண தெரியாதுன்னா நெஸ்டட் இஃப் லேர்ன் பண்ணிக்கணும். ஓகேவா?
அடுத்து இங்கேயும் அதே மாதிரி தான். சரி, இங்க வந்து ஒரு கடைக்காரன் என்ன சொல்றான்னா, தம்பி நீ என்கிட்ட இருந்து ஒரு 500 சாக்லேட்டுக்குள்ளார வாங்கினீங்கன்னா நான் வந்து ரூ. 1 ஓகேவா? ஒரு சாக்லேட்டோட பிரைஸ் வந்து ரூ. 1ன்ட்டான். அதுவே நீ 500லேருந்து 999 சாக்லேட் வாங்கினீன்னா, ஒரு சாக்லேட் உனக்கு 90 பைசாக்கு தரேன்ட்டான். அதே மாரி நீ 1000லேருந்து 1500 சாக்லேட் வாங்கினீன்னா, உனக்கு வந்து ஒரு சாக்லேட் 80 பைசான்ட்டான். நீ 1500 சாக்லேட்டுக்கு மேல வாங்கினீன்னா, ஒரு சாக்லேட் வந்து உனக்கு 70 பைசாக்கு போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? ஸோ இப்ப இந்த இடத்துல வந்து நான் வந்து லுக்கப் டேபிள் கிரியேட் பண்ண போறேன். இந்த விட்ஜெட் யூனிட் பிரைஸஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுதான் வந்து அந்த லுக்கப் டேபிள். இந்த போன இதுல பார்த்தோம்ல. ம். கிளியர். ஓகே. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, அதே மாரி போன இதுல பார்த்த மாரியே லோயஸ்ட் வேல்யூலாம் வந்து தூக்கி எழுத போறேன். ஸோ 1 500 1000 1500 ஓகேவா? ஸோ 1ன்னா எனக்கு வந்து 1 0.9 0.8 7 ஓகேவா? இப்போ ஆர்டர் டோட்டல் ஈக்குவல் டூ VLOOKUP. எந்த வேல்யூ லுக்கப் பண்றேன்? குவான்டிட்டி. ஈக்குவல் டூ VLOOKUP ஓப்பன் த பிராக்கெட் லுக்கப் வேல்யூ வந்து குவான்டிட்டி. கமா எங்க லுக்கப் எங்க பார்க்குறோம்? இந்த டேபிள்ல. இந்த டேபிள்ல எனக்கு எந்த வேல்யூ வந்து இந்த டேபிள் வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? அடுத்து கமா. எனக்கு வந்து அதுல இருந்து எனக்கு 2வது காலம்ல இருக்கிற வேல்யூ தான் வேணும். ஏன்னா 2வது காலம்ல இருக்கிறது தான் பிரைஸ். அடுத்து எனக்கு வந்து ட்ரூ மேட்ச் வேணுமா அப்ராக்ஸிமேட் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து அப்ராக்ஸிமேட் தான். ஓகேவா? இங்க வந்து எனக்கு பிரைஸ் மட்டும் தான் காட்டுது. எனக்கு ஓவரால் ஆர்டர் வேணும்னா ஓகே ஃபர்ஸ்ட் இதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சி அதாவது இங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து அவன் 950 சாக்லேட் வாங்குறான். ஸோ 950 சாக்லேட்னா அக்ரிமெண்ட் படி அவனுக்கு ஒரு சாக்லேட் 90 பைசாக்கு தரணும். 2வது டைம் என்ன பண்றான்னா 1090 சாக்லேட் வாங்குறான். அப்ப அவனுக்கு அக்ரிமெண்ட் படி ஒரு சாக்லேட் 80 பைசாக்கு தரணும். இங்க வந்து எவ்வளவு காசுன்னு தான் காட்டுது. எனக்கு டோட்டல் காசு தானே வேணும். அப்ப என்ன பண்ணணும்? இன்டூ குவான்டிட்டியா வந்துருச்சா? அவ்வளவுதான். 1 செகண்ட் பிடிச்சி இழுத்து விடுங்க. கிளியர். அதாவது இந்த கணக்குப்படி என்னன்னா ஒரு சாக்லேட்டோட விலை வந்து அதாவது 950 ரூபானா டிஸ்கவுண்ட் வந்து ஒரு சாக்லேட்டோட விலை வந்து 90 பைசா. அப்ப 950 சாக்லேட்ஸ்க்கு எவ்வளவு இருக்கும்? 950 இன்டூ 0.9. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இங்க பண்ணியிருக்கோம். கிளியர். ஸோ இதுதான் வந்து VLOOKUP. ஸோ இதுவே தான் வந்து HLOOKUPனு ஒன்று இருக்கும். HLOOKUPனா ஒன்றும் இல்லை. இதே VLOOKUP வந்து இப்படி அதாவது ரோ இப்படி இருக்கிறதுக்கு பதிலாக இப்படி இருந்துச்சுன்னா அதுல வந்து அதையும் HLOOKUP அங்க வந்து HLOOKUP யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ VLOOKUP அண்ட் HLOOKUP போத் ஆர் வெரி சிமிலர் தான். ஏன்னா அங்க வந்து டேபிள் வந்து இந்த வாக்குல இருக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டு டேபிளா இருக்கும். அங்க வந்து காலம் நம்பருக்கு இங்க இதுல வந்து காலம் நம்பர் இருந்துச்சா? இங்க காலம் இண்டெக்ஸ் நம்பர் இருந்துச்சுல அந்த இடத்துல ரோ இண்டெக்ஸ் நம்பர் இருக்கும். ஓகேவா? ஏன்னா இங்க வந்து இப்படி இருக்கா? HLOOKUPல வந்து இப்படி இருக்கும் டேபிள். ஓகேவா? ஸோ தட்ஸ் த ஒன்லி டிஃபரன்ஸ் பிட்வீன் VLOOKUP அண்ட் HLOOKUP அண்ட் போத் ஆர் சிமிலர் ஒன்லி. அண்ட் XLOOKUPன்றது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்ட் வந்து என்னன்னா என்ன சொல்றது? இப்போ VLOOKUP அண்ட் HLOOKUPல என்ன ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்னா நம்ம தேடுற வேல்யூ வந்து இப்போ VLOOKUPனா அது லெஃப்ட் மோஸ்ட் காலம்ல இருக்கணும். அப்படி இல்லைன்னா நான் தேடுறது வந்து HLOOKUP இருந்ததுன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ரோவா இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி இல்லாதப்ப என்ன பண்ணுவோம்னா அங்கதான் XLOOKUPன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது ஒரு நம்ம தேடுற வேல்யூ வந்து டேபிள்ல எங்க வேணாலும் இருக்கும். அங்க இருந்து எனக்கு நான் டிசைர் பண்ற வேல்யூ வந்து எனக்கு எடுத்து கொடுக்கும். அதுதான் XLOOKUPன்றது. ஓகேவா? ஸோ அதை வந்து இன்னொரு ஒரு வீடியோல பார்ப்போம். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் வித் திஸ். ஓகே. ஸோ இதுதான் வந்து VLOOKUP. ஸோ சேமே தான் HLOOKUPம் இருக்கும். தட்ஸ் ஆல் கைஸ். We will meet in the next class. Thank you.